அன்பான மக்களே வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போறது வந்து காலிஃப்ளவர் வறுவல். ஸோ குட் டே எவ்ரிபடி. டுடே வி ஆர் கோயிங் டு வாட்ச் ஹவு டு குக் காலிஃப்ளவர் வறுவல். வறுவல் மீன்ஸ் டைப் ஆஃப் மசாலா ஃப்ரை. காலிஃப்ளவர் மசாலா ஃப்ரை. அண்ட் பார்த்தீங்கன்னா இங்க அதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கு, கொத்தமல்லி கட் பண்ணி வச்சிருக்கு, ஆஞ்சி வச்சிருக்கு கொத்தமல்லி. So here tomato chopped and onion chopped and coriander chopped. Now let's go to watch cauliflower varuval masala fry. And this is my mother, and here is ginger and garlic paste, homemade ginger garlic paste. இஞ்சியும் பூண்டையும் வந்து அரைச்சி வச்சிருக்காங்க ஃபார் காலிஃப்ளவர் மசாலா ஃப்ரை. காலிஃப்ளவர் மசாலா வறுவலுக்கு இஞ்சி பூண்டையும் அரைச்சி வச்சிருக்காங்க அம்மா. இப்போ நம்ம காலிஃப்ளவர் மசாலா ஃப்ரை எப்படி பண்றாங்கன்றத பார்ப்போம். காலிஃப்ளவர் மசாலா வறுவல் பார்க்க போறோம். இப்போ கடாயை வச்சிருக்காங்க. நவ் த பேன் இஸ் ரெடி ஃபார் காலிஃப்ளவர் மசாலா ஃப்ரை. காலிஃப்ளவர், ஆயில் 1 cup ஆஃப் ஆயில், 2 cup ஆஃப் ஆயில், 2 கப் ஆயில் போட்டிருக்காங்க. கப்புனா வந்து இந்த கப்பு. ஸோ திஸ் இஸ் த ஸ்மால் கப். So onion and tomato mixed. வெங்காயத்தையும் தக்காளியும் மிக்ஸ் பண்ணி வதக்குறாங்க. இப்போ நைஸ் ஸ்மெல், நல்லா வருது. உப்பு, சால்ட் எவ்வளோ உப்பு போடுறீங்க காட்டுங்க. சால்ட் போடுங்க. சால்ட் மிக்ஸ் இப்போ கலந்தாச்சுங்க. காலிஃப்ளவர் மசாலா வறுவல். காலிஃப்ளவர் மசாலா ஃப்ரை. வெங்காயம் தக்காளி எண்ணெய் ஊற்றி வெங்காயம் தக்காளி வதக்குறாங்க. அது கூட வந்து உப்பு போட்டிருக்காங்க. ஸோ த டொமேட்டோ அண்ட் ஆனியன் nicely fried in oil. Mix the salt. Now the cauliflower. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கி அதில் எண்ணெயில் உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டாங்க. இப்போ வந்து அதில் காலிஃப்ளவரை கலந்துருக்காங்க.
நீங்களும் இதே மாதிரி உங்க வீட்டுல செஞ்சு சாப்பிடுங்க. நவ் த கோரியாண்டா மிக்சிங். இப்போ வந்து கொத்தமல்லிய அது கூட கலந்துருக்காங்க. வெளிநாட்டுல உள்ள உங்களுடைய பிள்ளைகளுக்கு படிக்க சென்றிருப்பார்கள். அவங்களுக்கு வந்து சமையல் கலையை வந்து நீங்க இதை காட்டுங்க, தெளிவா புரிஞ்சுடும், அவங்களே செஞ்சு வீட்டுல சாப்பிடுவாங்க டைம் இருக்கும் போது. ஸோ த இந்தியன் students who are studying overseas, they want some Indian food, but some students they don't know how to cook. So the parents can share this video to their children so that they can cook themselves at least once in a week. Learn how to cook. சமையல கண்டிப்பா கற்றுக்கொள்ளணும். ஒரு சமயத்துக்கு அது உங்களுக்கு உதவும். Also people, the foreigners, westerners, whoever staying overseas, they can also cook this and try the Indian food. இப்ப பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு அரைச்சு வச்சதை வந்து கலந்துருக்காங்க. Now my mother is mixed ginger and garlic paste which we grinded homemade. Turmeric powder half a spoon, அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் போட்டிருக்காங்க. Now mixing the garlic ginger paste, turmeric, salt, tomato and onion, cauliflower. இப்போ வந்து மஞ்சத்தூளை போட்ட பிறகு அதை நல்லா வந்து கலரி விடுறாங்க. அந்த இஞ்சி பூண்டு அரைச்சதெல்லாம் தான் வந்து அதுல நல்லா கலந்துடும். உப்பெல்லாம் நல்லா கலந்துருக்கும். வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா கலந்துருக்கு. எங்க அம்மாவுக்கு வந்து 78 வயசு ஆகுது. அவங்க வந்து இன்னமும் அவங்க தான் சமைச்சிட்டு இருக்காங்க. எங்களை எல்லாரும் சமைக்க விட மாட்டுறாங்க. So my mother is 78 years old. She's still cooking, but sometimes she is tired. But we want to cook, but she is not allowing us to cook. She cook very tastily, very tasty. You can also cook the same at your home. நீங்களும் இதே மாதிரி எங்க அம்மா செஞ்ச மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ மிளகாய்த்தூள் சில்லி பவுடர் 1 spoon, 2 spoon, 3 spoon, 3.5 spoon. அம்மா அந்த ஸ்பூனை காட்டுங்க. So this is the spoon size. This is a homemade chili powder, மசாலா சில்லி பவுடர். அம்மா அந்த மிளகாய்த்தூள்ல எதெல்லாம் போட்டு அரைச்சிருக்கீங்க சொல்லுங்க. மிளகு, சீரகம், துவரம்பருப்பு, கருவேப்பிலை. So that masala powder, how she made is chili, pepper, cumin and lentils and curry leaves all together dried and grinded. So that is our chili powder masala which is mixed there. பாருங்க, இதுலயே வந்து கருவேப்பிலை எல்லாம் கலந்துருக்கு. நம்ம வீட்டில் இருக்கிற மிளகாய் தூள்ல மிளகு, சீரகம், அதுக்கப்புறமா கருவேப்பிலை, துவரம்பருப்பு எல்லாம் கலந்துருக்காங்கம்மா. Bit of water is mixed and she is nicely mixing that. கொஞ்சமா தண்ணியை ஊற்றி
அதாவது அந்த பூண்டு இஞ்சி அரைச்ச அந்த கப்புல கொஞ்சமா போட்டு தண்ணியை போட்டு அதை வந்து அதை கலந்துருக்காங்க. See, now close the lid. Little bit more water. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு தட்டை போட்டு மூடிட்டாங்க. மீடியம் ஃப்ளேம். இதுதாங்க நம்ம வீட்டில் பூஜை அறையும். திஸ் இஸ் அவர் பூஜா ரூம். அண்ட் see லார்ட் சிவா அண்ட் நந்தி, ஐயப்பா பாருங்க மக்களே. அண்ட் முருகா, நடராஜா, after 5 minutes it's nicely boiled. காலிஃப்ளவர் மசாலா ஃப்ரை. காலிஃப்ளவர் மசாலா வறுவல். நல்லா பாருங்க, நல்லா ஸ்மெல் நல்லா வருது. உங்களுக்குலாம் எப்படி வருது ஸ்மெல்லு? So do you feel the nice aroma? So she is going to check how the taste is. டேஸ்ட் பார்க்க போறாங்க அம்மா எப்படி இருக்குன்னு. சூடா இருக்கா? எப்படிமா இருக்க? இங்க பாருங்க. Now the flame is very light. வந்து தீயை வந்து சின்னதா வச்சிருக்காங்க. So the cauliflower masala fry is ready. மக்களே, நண்பர்களே, காலிஃப்ளவர் மசாலா ஃப்ரை வறுவல்
ரெடி ஆயிடுது, வாங்க சாப்பிடலாம். ரெடி ஆயிடுச்சாமா? சும்மா செவுக்கணும், லிட்டில் பிட் 1 or 2 minutes நல்லா செவுக்கணும் அப்படின்றாங்க. இன்னும் ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் விடலான்றாங்க. ரெடி ஆயிடுச்சா? So it's ready. She closed. Thanks for watching our channel. Please support and subscribe our channel. Please share. Thank you very very much for your support. மக்களே, நண்பர்களே, நம்ம சேனலை நல்லா ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நல்லா கமெண்ட் கூட கொடுங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட் கொடுங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இதனால எல்லாரும் இதை செஞ்சு சாப்பிடுவாங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. Wish you all a great day. My mother want to say thanks to everybody. சொல்லுங்க, தமிழ்ல சொல்லுங்க. தமிழ்ல தான் சொல்றேன். இங்கிலீஷ்ல தேங்க்ஸ், தமிழ்ல நன்றி. நன்றி. ஓகே. ஸோ எங்க அம்மா எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டாங்க, தேங்க்ஸ் சொல்லிட்டாங்க. ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ.